பிரெக்னன்சி டைம்ல ஃபிசியோதெரபி எடுக்கணுமா வேணாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு மேம். அது ஏன் எடுக்கணும்? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மேம்? ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு ஃபிசியோதெரபி தேவையில்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மென்டாலிட்டியாக இருக்கும். பட் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ப்ரெக்னென்சி டைமில் பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். லைக் வெயிட் அதிகமாகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பாஸ்டர் சேஞ்ச் ஆகிறது, அண்ட் தென் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கிறது, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஃபிசியோதெரபி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம், பாடியில் சேஞ்சஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் மேம்? ப்ரெக்னென்சி டைமில் ரிலாக்ஸிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதனால ஜாயின்ஸ் எல்லாமே வீக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால பெல்விக், ஹிப்பு அண்ட் ஸ்பைனோட ரீஜியன்லலாம் பெயின் ரொம்ப காமனாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேபி வளர வளர நல்ல வயிறு பெருசாயிட்டே போகும். ஸோ அங்கே இருக்க கோர் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரெச் ஆக ஆக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வீக் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல கோர் ஸ்ட்ரென்தனிங் அந்த மாதிரிலாம் ஃபிசியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வயிறு பெருசாகும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லி பாடியில் ஒன்று இருக்கும். ஸோ அது சேஞ்ச் ஆகும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகும். லைக் பொசிஷனே சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். பிரெக்னன்சி லேடிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்வர்ட் லீன் பண்ணி நடக்கிற மாதிரி, நடக்கும்போது பேஸ் நல்ல கால் அகலமா வச்சு பேஸ் ஆஃப் சப்போர்ட் அதிகமா வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் அதனால வரும். காமனா ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிலாம் இருக்கும். அது எதனால வரும்னா, பேபி வளரும் போது லங்ஸோட பொசிஷன் கொஞ்சம் கம்மியாக ஸ்டார்ட் ஆகும். அதனால ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும். பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோ ஆகிறது, லெக் ஸ்வெல்லிங் இருக்கிறது, லெக் கிராம்ப்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப காமனா பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு இருக்கிறது தான். இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக தான் பிசியோங்கிறது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.